அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, இயேசு சாமி அவர் கடவுள் தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் கடவுள் தான். திரியேக தேவன். கடவுள் பேசுகிறாரா அப்படின்னா, கடவுள் பேசுகிறார் தான். கடவுள் உயிரற்ற ஒரு பொருள் கிடையாது. அவர் மரம் இல்லை, விலங்கு கிடையாது, கல் இல்லை, மண் இல்லை. அவர் உயிர் உள்ள தெய்வம், உயிரோடு இருக்கிறவர். அவர் பேசுகிறாருமா. அவர் பேசுறதுனால தான் மனிதனுக்கு அந்த பேசக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த கிருபி தந்திருக்கிறார். ஏன்னா கடவுள் மனிதன் கடவுளுடைய சாயல். அவர் ஒரிஜினல், நம்ம ஜெராக்ஸ். அவரை மாதிரியே தான் அவர் பேசுறாரு. நம்ம பேசுறேன்ல, அப்ப கடவுளும் பேசுறாரு தான். கடவுள் பேசுகிற தெய்வம், பேசாத கடவுள் கிடையாது. என்கிட்ட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இயேசு உங்கள்கிட்ட பேசினாரா அப்படின்னு கேட்டவங்க ஒரு கிறிஸ்துவ சகோதரி தான். பேர் எஸ்தர் நினைக்கிறேன். அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ கூட நான் பதிவு செய்கிறேன். அவங்கள போல இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக கூட இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேங்க. கடவுள் பேசுகிற தெய்வம். யார்கிட்ட பேசுவார்? எல்லார்கிட்டையும் பேசுவார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்கிட்டையும் கடவுள் பேசுவார். அவர் பேசின்தான் இருக்கிறாரு, நமக்கு தான் தெரியல. கடவுள் மனிதனோட உறவாடி மனிதனோடு கூட தங்கி வாசம் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். ஏதேன் தோட்டத்தில் கூட ஆதாமியாவாலோட கூட ஆண்டவர் பேசிதான் இருந்தாரு. காலையில சாயங்காலம் 2 வேளையும் 2 பேரையும் தோட்டத்தில் உலாயிட்டு இருந்தாரு, பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆதாமியாவாலோட கூட பேசினாரு. நன்மை தீமை தரக்கூடிய விருட்சத்தின் கனியை சாப்பிடாதேன்னு சொன்னாரு. கடவுள் பேசுறவருங்க, பேசாதவர் கிடையாதுங்க. கடவுள் பேசுறவர். அப்போ அன்னைக்கு பேசின ஆண்டவர், அன்னைக்கு பேசின கடவுள் இப்ப பேச மாட்டாரா அப்படின்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம மாறிடுவோம், நம்ம வயசு மாறிட்டே போகும். ஆனா அவருக்கு காலங்கள் நேரங்கள் எதுவுமே கிடையாது. அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் ஆல்வாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், அகரமும் நகரமும் நானே, முதலும் முடிவும் நானே அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்படின்னா கடவுள் பேசுறாருன்ற அர்த்தம். அபிரகாமோடு பேசினாரு. அபிரகாம ஆண்டவர் அழிச்சாரு. ஏன் நோவா தாத்தா கிட்ட பேசினார? பேழை செய்ய சொன்னார. பெருவெள்ளத்துல அந்த பூமி அழிக்க போற, ஜனங்களை எல்லாம் அழிச்சு போற, நீ கோப்பை மரத்துல ஒரு பேழை கட்டுன்னு நோவா தாத்தா கிட்ட ஆண்டவர் பேசினாரு இல்ல? நோவா தாத்தா செஞ்சாரு இல்ல? பெருவெள்ளம் அழிச்சாரு இல்ல? அப்ப நோவா தாத்தா கிட்ட பேசினார் தானே. அபிரகாமோட கூட பேசினாரு. கல்தை என்ற ஊர் என்ற இடத்துல ஆண்டவர் அபிரகாம் அழிக்கும் போது ஆண்டவர் பேசினாரு. நீ வா, உன் சொந்த ஜனஞ்செல்லாம் விட்டுட்டு நான் காட்டுற தேசத்துக்கு வா, உன்னை பெரிய ஜாதி ஆகுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்த நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், உன் சந்ததி கடல் மணல போல இருக்கும். ஆண்டவர் அபிரகாமோட கூட பேசினாரு, ஈசாக்கோடு கூட பேசினாரு, யாக்கோபோடு கூட பேசினாரு, நம்ம முற்பிதாக்களோடு கூட பேசினாரு கடவுளை. ஏன் இயேசு சாமி இந்த பூமிக்கு மனிதனை மனிதனோடு கூட பேசலையா?
அவர் மறிச்சு உயிர் தெழுந்த பிறகு பேசலையா? உயிர் தெழுந்த பிறகு மேரி மேக்டலினோட கூட பேசலையா? அப்போஸ்தலர்களோட 12 அப்போஸ்தலர்கிட்ட பேசலையா? எம்மாவு சீடர்களோட கூட பேசலையா? எத்தனையோ பேர் அவர் பரலோகம் ஏறி போகும்போது ஒலிவ மலையில 1500 பேர் கூடி இருந்தாங்களே, அவங்ககிட்ட பேசலையா? பறை ஏறி போறதுக்கு முன்னாடி பேசினாருங்க. பறை ஏறி போயிட்டு பிறகு கூட சீடர்களோட கூட பேசினார, பிலிப்போடு கூட பேசினார. பவுல் எப்பேற்பட்ட கொடியவன், எப்ப சபையில எல்லாம் துன்புறுத்தின்னு இருந்த பவுல்கிட்ட ஆண்டவர் பேசினாருங்க. இன்னைக்கு நம்மளோட கூட ஆண்டவர் பேசுறாரு. ஒவ்வொரு மனிதனோட கூட ஆண்டவர் கடவுள் பேசுறாரு. அவர் பேசுகிற தெய்வம். கடவுள் எல்லார்கிட்டையும் பேசுறாரு. யார் உயர்ந்தவங்க யார் தாழ்ந்தவங்க அப்படின்னெல்லாம் கிடையாது. கடவுள் எல்லா மனிதர்கிட்டையும் பேசணுன்றது தான் அவருடைய ஆவல். அதுக்குதான் இந்த பூமிக்கு வந்தாரு, பாடுபட்டாரு, நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்தாரு, அவர் ஆவியை நம்ம மேல ஊத்தினாரு, அவர் பிள்ளையா நம்மளை மாத்திக்கிட்டாரு, நம்மளோட கூட பேசுறாருங்க. எப்படி பேசுறாரு? வேதத்தின் மூலமா பேசுறாரு. வேதத்தின் மூலமா பேசுறாரு. நம்ம சரீரம், நம்ம கோயில் எல்லாம் போனா கோயிலுக்கு போறோம். கோயில் யார் இருக்கிறது? கடவுள் இருக்கிறாருன்னு தான் அங்க கடவுளை தொழுது கொள்றது, கடவுள்கிட்ட பேசுறதுக்கு நம்ம போறோம். நம்ம வேண்டதுக்கு தேவாலயத்துக்கு சர்ச்சுக்கெல்லாம் நம்ம போறோம், கடவுள்கிட்ட போறோம். கடவுள் அங்க இருக்கிறாருன்னு தானே போறோம். அது இருக்கட்டும். இப்ப நம்ம சரீரம் அவர் வாழற தேவாலயம் தானே. அப்போ இந்த சரீரம் என்ற ஆலயத்துக்குள்ள கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கடவுள் இருந்தா கண்டிப்பா பேசுவாரு. இந்த மனிதன் என்ற சரீரத்துக்குள்ள, இந்த தேவாலயத்துக்குள்ள கடவுள் இருந்தா கண்டிப்பா பேசுவாருங்க. கடவுள் இல்லாம வேற யாராவது வந்து உட்காந்துட்டு இருந்தாக்கா கடவுள் பேசுது தெரியாது, கேட்காது. கடவுளோடு கூட ஒன்றித்து வாழறவங்க, தன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அதன் வழியில நடக்கிறவங்க, தேவனுடைய பாதையில அந்த அடிச்சுவடுல நடந்து போற ஒவ்வொருவரோட கூட பேசுறாரு. கஷ்டப்படுற மக்களோட கூட பேசுறாரு. நோய்வாய் இருக்கிற மக்களோட கூட பேசுறாரு. கண்ணீர் வடிக்கிற மக்களோட கூட பேசுறாரு. இன்னைக்கு உலகத்துல புள்ளி விவரம் சொல்லுது 6 மில்லியன் இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க. எப்படி? ஆண்டவர் பேசுறதுனால தான் கன்வெர்ட் ஆகிக்கிறாங்க. யாரு போய் சொன்னது? கடவுள் பேசிக்கிறாரு. ஒவ்வொரு சாட்சி எடுத்து பாருங்க. ஒவ்வொருவரும் மனம் திரும்பி வரும்போது கடவுள் பேசுறதுனால வராங்க. கடவுள் பேசுறாரு. அதனால கடவுள் பேசுகிற தெய்வம். அவரோட கூட அவர் சொன்ன வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அமைச்சிட்டு பாவத்துக்கு விலக்கி நீதிக்கு பிழைக்கிறவங்க கிட்ட, வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்டு இருக்கிற இலையுதிரா மரம் போல இருக்கிறாங்க பத்தியா, அவங்களோட கூட கடவுள் பேசுறாரு. பாவத்தால கட்டப்பட்டு இருக்கிற மக்களோடு கூட கூட கடவுள் பேசுறாரு. பாவத்திலிருந்து அவங்க விடுதலை ஆகணும் அப்படின்னு கடவுள் பேசினே இருக்கிறாருங்க. ஆனா பேசுறது காதுக்கு கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, செவிட்டு விரியன் பாம்பு காது இருக்கிறதுனால கேட்காது. கடவுள் பேசுறது கேட்காது, தெரியாது. ஏன்னா கடவுள் பேசுறாரு எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்கெல்லாம் யாரை நான் குற்றப்படுத்தலைங்க, பொதுவா சொல்றேன். தன்னுடைய இருதயத்தை, உலகத்துல எத்தனையோ விதமான சத்தங்கள் இருக்குதுங்க. நம்ம வீட்டில் கூட டிவி சத்தம் இருக்குது, கிரைண்டர் சத்தம் இருக்குது, குக்கர் விசில் ஊதுனா சத்தம் வருது, செல்போன் அடிச்சிங்கனாக்கா சத்தம் வருது. இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம்னாக்கா பலவிதமான பறவைகளுடைய சத்தத்தை கேட்குறோம், காற்றினுடைய சத்தத்தை கேட்குறோம்,
வாகனங்கள், பஸ் ஓர சத்தம், கார் ஓர சத்தம், வாகனங்கள் ஓடுது, அந்த சத்தமெல்லாம் கேட்குறோம். ட்ரெயின் ஓடுற சத்தத்தை கேட்குறோம். ஆகாயத்தில் பிளெயின் போன அதனுடைய சத்தத்தை கேட்குறோம். பலவிதமான சத்தங்கள் இருக்குதுங்க. யாராவது நம்ம ஏரியாவில் இறந்துட்டா மேலே அடிக்கிறாங்க பற்றி அந்த சத்தம் கேட்குது, மேலே சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு வீட்டில் ஆபத்து ஆயிடுச்சு, அழறாங்க, ஆபத்து ஆயிடுச்சு, கேட்குதுங்க அந்த சத்தம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சத்தங்கள் உலகத்துல பல விதத்தில் இருக்குது, பலவித சத்தங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற சத்தங்களை நம்ம கேட்டு இருந்தா, சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு, சீரியலை பார்த்துக்கிட்டு, உலக லௌகீக காரியத்தில் நம்ம ஈடுபட்டு நம்ம மனசு செலுத்திக்கிட்டு, அதில் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு, நம்ம காதெல்லாம் அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா கடவுள் பேசுறது எப்படி கேட்கும்? கடவுள் பேசுறாரு, எல்லார்கிட்டையும் பேசிதான் இருக்கிறாரு. ஏன் கேட்கலன்னா நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சிந்தனையெல்லாம் கடவுள் பக்கம் இல்லை. கடவுள் பக்கம் இல்லாததுனால தான் அவர் பேசுறது நம்மளுக்கு தெரியல, காது கேட்கல. ஆனா உலகத்தினுடைய சத்தங்கள் எல்லாம் நல்லா கேக்குது. நம்ம உலகத்தினுடைய சத்தங்களை கேட்டுட்டு உலக லௌகிக காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு உலகமா வாழ்ந்துக்கிட்டு சினிமா பின்னாடி, சீரியல் பின்னாடி, டிவி பின்னாடி ஓடி இந்த சத்தத்திலெல்லாம் நம்ம கவனத்தையும் சிந்தனையும் இருதயத்தையும் அப்படியே மூழ்கடித்துட்டு நம்ம போயிட்டு இருந்தோம்னா கடவுள் பேசுற சத்தம் கேட்காது. கடவுள் பேசுறத இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த உலக சம்பந்தப்பட்ட இந்த லௌகீக காரியங்கள், சினிமா, பாடல், சீரியல், ஆடல், பாடல், இந்த மாதிரி உலக சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டுட்டு இருந்தா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் குறைக்கணும். இதெல்லாம் குறைச்சிட்டு நம்மளுடைய இருதயத்தையும் சிந்தனையும் ஆண்டவர் பக்கம் திருப்பணும். என்ன சொல்றாரு, வேதம் எடுத்து படிக்கிறோம், என்ன நம்ம படிக்கிறோமே, இதுல இருந்து கடவுள் நம்ம கிட்ட என்ன பேசுறாரு. நம்ம படிக்கிற அந்த அதிகாரத்துல கடவுள் மனிதனும் அந்த இடத்துல நம்ம பார்க்குவோம். இப்ப யாக்கோபு கூட எகிப்துக்கு போகும்பொழுது சொல்றாரு, யாக்கோப நீ பயப்படாத எகிப்துக்கு போறதுக்கு, நீ தைரியமா போ, நீ எகிப்துக்கு, நான் உன் கூடவே வருவேன், நீ போற இடமெல்லாம் உன் கூடவே நான் வருவேன்னு யாக்கோபோடு கூட ஆண்டவர் பேசுறாரு. ஏன்னாக்கா எகிப்துக்கு போலாமா வானாமான்னு அவன் மனசுக்குள்ளவே யாக்கோபுக்கு ஒரு சந்தேகம். யாக்கோபு என்ற இஸ்ரவேலுக்கு அவர் போய் எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடி பலி செலுத்திட்டு வராரு, கடவுளை போய் தொழுதுகிட்டு வராரு. கடவுளை போய் தொழுதுகிட்டு வந்த பிறகுதான் கடவுள் பேசுறாரு. அப்போ ஆபிரகாம் கூட வாக்களிக்கிறாரு, உடன்படிக்கை பண்றாரு. பலி செலுத்தின பிறகுதான் கடவுளை மனுஷன்கிட்ட பேசுறாரு. சோ நம்மளுடைய இருதயமும் நம்ம சிந்தனையும் யார் ஃபர்ஸ்ட் முதலிடம் கடவுள் தான். எந்த காரியம் செஞ்சாலும், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், எந்த ஒரு நிகழ்ச்சி இந்த உலகத்துல நம்ம நடத்தினாலும் கடவுளை முதலிடம் வைக்கணும். கடவுளை வச்சுதான் எந்த காரியம் செய்யணும். நான் கூட காய் கடைக்கு போக சொல்ல, நான் மார்க்கெட்டுக்கெல்லாம் போக சொல்றதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டு போவேன். நான் என்ன செய்யணும், நான் என்ன வாங்கணும், கடவுள்கிட்ட கேட்டுதான் போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வரும். ஜெபம் பண்ணிட்டு தான் போவோம். வாங்கிட்டு வந்த பிறகு அவர் சமூகத்தில் வச்சு அந்த பொருளையோ எதையோ நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் முன்னாடி வச்சு ஜெபம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்றது. இப்போ நமக்கு கிச்சனுக்கு கூட ஒரு சில பாத்திரங்களை வாங்கிறதுக்கு போறோம், ஜெபம் பண்ணிட்டு தான் போவோம். வாங்கிட்டு வந்த பிறகு கடவுள் வச்சு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம்.
எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவரோடு கூட நடக்கணும். இரவும் பகலும் வேகத்தில் பிரியமாய் இருக்கிறவன் பாக்கியவான் எழுதியிருக்குது இல்ல? அப்ப இரவும் பகலும் நம்ம ஆண்டரோடு நம்ம வேலை செய்யலாம். நம்ம வயிற்று இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கிறதுக்கு நம்ம வேலை செய்யணும். வேலையே செஞ்சிருந்தா கூட நம்ம வேலை மேல கவனம் இருக்கும். அந்த வேலை கூட நம்ம நீதியா நேர்மையா கடவுள் சொன்ன அந்த சட்ட திட்டத்தின்படி ஒழுங்கா உண்மையா உத்தமமா செய்யணும். அந்த வேலையை கடவுள் நம்ம கூட இருப்பாரு. யாக்கோபு லாபாங்கிட்ட ஆடு மாடு மேய்ச்சிருந்தாரு. ஆடு மாடு மேய்க்கிற தொழில் தான். ஆடு மாடு மேய்க்கிற தொழிலோட கூட ஆண்டவர் கூட இல்லையா யாக்கோபோட கூட? தாவீது ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. தாவீதோட கூட அது தொழில் தான். ஆனா கூட கடவுள் கூட இல்லையா? அது போல நம்ம என்ன வேலை செஞ்சாலும் ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கணும். அதனால நம்ம எதிர்க்க வர தீமை இருந்தாலும் நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுப்பாரு. எந்த ஒரு நன்மை தீமை எது இருந்தாலும் நமக்கு சொல்லுவாரு, நம்ம கிட்ட பேசுவாரு. நம்ம சந்தேகம் எது இருந்தாலும் நம்ம கேட்டாக்கா அதுக்கு பதில் கொடுப்பாரு. நம்ம இறுதியும் அவர்கிட்ட இருக்கணும், அவர் இறுதியும் நம்ம கிட்ட இருக்கணும். நீங்கள் என் உள்ளம் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்பது எதுவோ அது உனக்கு கிடைக்கும்னு வசனம் சொல்லுது. நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கணுமா, ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கணுமா? அப்படி இருந்தா நம்ம எது ஜபத்துல எது கேட்டாலும் கிடைக்கும். அப்படி இருந்தா கடவுள் பேசுறது நம்மளுக்கு தெரியும். நம்ம இருதயம் தான் அவர் வாழற தேவாலயம். இருதயம் தான் அவர் வாழற தேவாலயம். இந்த சரீரம் தான் அவருடைய ஆலயம். இந்த சரீரம் என்ற ஆலயத்துல கடவுள் இருந்தா கண்டிப்பா பேசுவாரு. ஏன்னா அவர் பேசுற தெய்வம். இந்த சரீரம் என்ற ஆலயத்துக்குள்ள கடவுள் இல்லாம பிசாசு வந்து உட்கார்ந்து இருந்தா, பாவமான காரியமெல்லாம் உட்கார்ந்து இருந்தாக்கா கடவுள் பேசுறது தெரியாது. யார் பேசுறது தெரியும்? கடவுள் இல்லாத வேற யாரோ ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிறான் பாரு நம்மளுடைய இருதயத்துல. கெட்டு போன பிசாசானவன் அவன் பேசுறது தான் காதுக்கு கேட்கும். பிசாசு சொல்றதான் காது கேட்கும். அது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாது, பிரிச்சு பார்க்க தெரியாது. ஆனா கடவுள் இந்த சரீரம் என்ற தேவாலயத்துக்குள்ள அவர் தங்கி வாசம் பண்ணா கண்டிப்பா கடவுள் மனிதனோடு கூட பேசுறாருங்க. அவர் பேசுகிற தெய்வம் கல்லோ மண்ணோ மரமோ பாம்போ எதுவும் கிடையாது. எந்த ஒரு சிருஷ்டிப்பும் அவர் கிடையாது. பேசுகிற தெய்வம் உயிர் உள்ள தெய்வம். யாரு? நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. மற்ற யாராவது சொல்லி இருந்த வேதத்துல படிக்காதவங்க தெரியாதவங்க சொல்லி இருந்தா கூட அது பரவாயில்ல, அவங்க தெரியாம சொல்றாங்க அப்படின்லாம். ஆனா சத்தியத்துக்குள்ள கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரிக்கப்பட்டவங்க, இயேசுவின் நாமத்தை சூடி கொண்டு இருக்கிறவங்க இப்படி சொல்றாங்கன்னாக்கா அது அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் தெரியல கடவுள் எப்படி பேசுறாரு இன்னும் எதுன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. தெரியாதனால அவங்க இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீர். கடவுள் பேசுகிறவர். நீங்க பேசுங்க, அவர் உங்களோட கூட பேசுவார். அதனால உங்களுக்கு தெரியலன்னா மற்றவங்களுக்கும் தெரியலன்ற அர்த்தம் கிடையாதுங்க. யார்கிட்ட பேசுவாங்க? பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் பேசுவாங்களா? நீதிமான் கிட்ட இருக்கிறது தான் பேசுவாங்களா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்,
யாரெல்லாம் தாகத்தோடு அவரை அண்டி தேடி அவரோடு கூட ஒட்டி உறவாடி வாழறாங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் கடவுள் பேசுறாரு. எல்லார்கிட்டையும் கடவுள் பேசுறாரு. அவர் பேசலன்னா அவரு நம்ம இருதயத்துல இல்லைன்ற அர்த்தம். வேற யாரோ வந்து நம்ம இருதயத்துல உட்காந்துக்கிறாங்க. அதனாலதான் கடவுள் பேசுறது தெரியல, பேசுற மாதிரி இல்ல. நம்ம கிட்ட பேசாதனால மற்றபடி பேசலன்ற அர்த்தம். அவங்களுக்கு அது அப்படி புரியுது. அதனால ஏஞ்சல்ஸ் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில கலந்து நடந்து வர பாதையெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. பைபிள் படிச்சாதான் தெரியும். அதெல்லாம் படிக்க படிக்க படிக்கத்தாங்க அதுல கீரை அந்த தேன் இது பைபிள் வந்து இட்ஸ் எ ஹனின்றாங்க. பைபிள் வந்து ஒரு தேன் கூடு. கடவுள் எல்லார்கிட்டையும் பேசுறாங்க. புரியுதுங்களா? என்கிட்ட மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கடவுள் பேசினாங்கிறாரு. ஆனா அவர் பேசுறது நம்மளுக்கு தெரியல, பிரிச்சு பார்க்க முடியல. செவிட்டு விரியன் காதை நம்ம வச்சுருக்கிறோம். அதனால நம்மளுக்கு புரியல. அதனால கடவுள் பேசுகிற தெய்வம். இயேசு வந்து பேசுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவர், நம் பிதாவாகிய தேவன் பேசுகிறவர், பேசும் தெய்வம், உயிருள்ள தெய்வம், சர்வ லோகத்தையும் படைத்தவர், சர்வ லோகாதிபதி, மனிதர்களோடு கூட பேசுற தெய்வம் தான் அவரு அப்படின்னு ஆழமா இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேங்க. அதனால அன்பு சகோதரி, இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து தயவுசெய்து நீங்க பைபிள் எடுத்து படிங்க. உலக காரியமெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரோட கூட உங்க சிந்தனையும் இருதயத்தையும் எல்லாத்தையும் ஆண்டவர் பக்கம் திருப்புங்க. அப்பதான் அவர் பேசுற சத்தம் நம்ம காதுல கேட்கும். யார் பேசுறாங்கன்னு கேட்கும். பிசாசு பேசுதா, கடவுள் பேசுறாரா, யார் பேசுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பிரிச்சு பார்க்க முடியும் நம்மளால. கடவுள் பேசுறதும் தெரியும், பிசாசு பேசுறதும் தெரியும். அதனால வேதத்தை எடுத்து படிங்க, தியானம் பண்ணுங்க. அதுல இருக்கிறதெல்லாம் படிச்சு 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 ஆண்டவரை போற்றி துதிங்க. ஆண்டவருடைய அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. பரலோக அன்பினால உங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் உங்களை மூடி மறைக்கட்டும். அந்த மாதிரி வாழ்க்கைய வாழும்படியாக தாழ்மையோடு உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். கடவுள் பேச மாட்டாரு அப்படின்னு கிறிஸ்துவுல நிறைய பேர் குற்றப்படுத்திட்டு வராங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் உலகமா இருக்கிறாங்கன்ற அர்த்தம். அவங்க உள்ளத்துல கடவுள் இல்லை. இந்த சரீரம் என்ற ஆலயத்துக்குள்ள கடவுள் இல்லைன்ற அர்த்தம். இந்த சரீரம் என்ற ஆலயத்துக்குள்ள கடவுள் தான் கண்டிப்பா பேசுவார். அவர் இல்லைன்னா வேற யாரோ வந்து பேசுவாங்க. இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கமெண்ட்ஸ் கேட்டது கூட நல்லதான். கமெண்ட்ஸ் கேட்டதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்யறேங்க.